வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் 274. சில பல வேலைகள், கருப்பு படம் பார்க்க போகணும், அது இது அதில் வ்ளாக் பண்ணணும் அப்படின்னு ஓடி திரிஞ்சதில் ஒரு 4-5 நாளாக சிவன் ஸ்டோரியவே பார்க்கலைங்க. அந்த அசுரனை கொன்னதோடு அப்படியே நிற்கிது. ஸோ இப்போ என்ன நடக்குது, எது நடக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். புது வில்ல எவனாவது வருவாங்கல்ல, அவனை போய் நம்ம இன்வைட் பண்ணுவோம். இது ஒரு 17 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு போன பாட்டுல தலைவரி கோலத்தோட தேனீக்களாலேயே அந்த அரக்கனை அழிச்சு ஒழிச்சாங்க நம்ம பார்வதி தேவி. அவன் செத்தாலும் அரணாசுரன் செத்தாலும் இவங்களோட கோலம் மட்டும் இன்னும் மாறல. இன்னும் அதே தலைவரி கோலத்தோட தான் இருக்கிறாங்க. எந்த புருஷனுக்கு பொண்டாட்டியை எப்படி பார்த்தா பிடிக்கும், பார்க்க பிடிக்கும். தன் மனைவியை எப்படி பார்க்க சிவன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதே சமயம் அங்க எல்லா தேவ தேவிகளும் வராங்க. அரணாசுரன் செத்துட்டான், சோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்கிற அந்த சந்தோஷத்தை விட எல்லார் முகத்திலையும் இப்போ ஒரு புது பிரச்சனை உருவாகி இருக்கு. அதோட தீர்வு என்னங்கிற மாதிரி தான் எல்லாரும் ருத்ர ரூபத்துல இருக்கிற நம்ம தேவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவன் கூட ஒண்ணு பெருசா கோப்பே நம்பிக்கையே இல்லாதவர் மாதிரி தான் நிக்கிறார். அதை எல்லாருமே நோட் பண்றாங்க. அதுலயும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம நந்தி தேவர் நிலைமையை பார்த்துட்டு சிவங்கிட்ட ஓடி போய், பிரபு இந்த மாட்டு புத்திக்கு அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்கிறது தெளிவா புரியல. ஆனா இப்பதான் நீங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை பத்தி திருப்பி பேசுறீங்கிறது எனக்கு புரியுது. இப்படி இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல இது போய் முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு கைகூப்பி அழுதுகிட்டே, பிரபு சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரம் மாதாவை அமைதியாக்குங்க அப்படின்னு இவர் பேசிட்டு அதை நோட் பண்ண நம்ம கணேசனும் முருகனும் ஓடி போய், என்ன எங்க அப்பா உங்ககிட்ட சொன்னார், அன்னைக்கே சொன்னீங்க, நான் தான் கேட்கலன்னு சொல்றீங்க, நந்தி தெளிவா சொல்லு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம நந்தியும் அந்த பிளாஷ்பேக்ல நடந்த மேட்டரை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம முருகன் இந்த அருணாசுரனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருப்பாரு இல்லையா, அந்த சமயம் நம்ம சிவ ரொம்பவே வருத்தப்பட்டு, முருகரோட சத்தியத்தை விட நிறைய முக்கியமான இம்பார்ட்டன்டான நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஒருவேளை அருணாசுரோட அம்மாவுக்கு மட்டும் மறுபடியும் உயிர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனால கூட பிரச்சனை இல்லை, ஆனா விதி யாரை விடும், எதிர்பார்க்கிற எல்லாமே நடந்துருமா, அந்த அம்மாவுக்கு உசுறு கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி, முருகன் செஞ்சு கொடுத்த சத்தியத்தோட விளைவு என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருப்பாப்ல. முருகன் பண்ணதோட அந்த பெண் விளைவு என்னங்கறத அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லியிருப்பாப்ல. இப்போ முருகன் அவன் பண்ண அந்த தப்புக்கான தண்டனைய தன் அம்மா அனுபவிக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்ப நம்ம தேவி இப்படி நிக்கிறதுக்கு, அதுவும் ருத்ர ரூபத்துல கோவத்தோட நிக்கிறதுக்கு தான் காரணம் அப்படின்னு அப்படியே உடஞ்சு போற. இன்னொரு பக்கம் நம்ம விஷ்ணு என்ன பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அவரே நம்பிக்கை இல்லாம இருக்கிறார். இதை நோட் பண்ணிட்டு நம்ம லட்சுமி தேவி கூட, சுவாமி எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நீங்க இப்படி கவலையோட இருக்கிறீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்க பொண்டாட்டியான எனக்கு நல்லாவே தெரியும். நாராயணரே கவலையாக இருந்தா அப்ப என்ன அர்த்தம், இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, பேசுறாங்க. எல்லாரையும் விட அதிக கவலையில் இருக்கிறது நம்ம முருகன் தான். அவர் எல்லா பிரச்சனையும் தன்னாலதான் பேசிக்கிட்டே நம்ம தேவியோட கால் அடியில போய் இவரோட வாழை போட்டுட்டு அடுத்து அவரும் மண்டிக்கிட்டு கீழே விழுந்து, இதுக்கு முன்னாடி பெத்த தாய்கிட்டயே என் மேல உனக்கு பாசம் இருக்கா, ப்ரூஃப காட்டுன்னு எப்படி குத்தி கேட்டிருப்பாரு, தாயை கஷ்டப்படுத்தி இருப்பாரு. அதையெல்லாம் திரும்ப நினைச்சு பாக்குற. அடுத்து அழுதுகிட்டே கை ஊப்பி, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்களோட அமைதிக்கு நானே கலங்கத்தை ஏற்படுத்திட்டேனே, எல்லாமே என்னாலதானே, உங்ககிட்ட ப்ரூஃப் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன், இப்ப உங்ககிட்ட வேண்டதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது, இருந்தாலும் நான் உங்ககிட்ட பிச்சைதாமா கேட்கிறேன், என் தப்புக்கான தண்டனையை உலகத்துக்கு கொடுத்துறாதீங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு இவர் அழுது வேண்டி நம்ம தேவிய அமைதியாக்க முயற்சி பண்ற. ஆனா இவர் இப்படி பேசுறது மன்றாடி கேட்கறதெல்லாம் நம்ம தேவிக்கு கேக்குதா, அதுவும் இவங்க இருக்கிற இந்த நிலைமைக்கு கேக்குதா அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஆக்ரோஷத்துல இருக்கிறதுனால இது எல்லாம் அவங்க காதுல போய் விழுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். முருக வேண்டதை பார்த்துட்டு நம்ம நந்தி கணேசன் எல்லாரும் தேவியோட காலில் விழுந்து மலையிறங்குதாயே அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா தேவி கிட்ட இருந்து எந்த ஒரு சேஞ்சும் வர மாதிரி தெரியலங்க. இந்த இந்திர இதையெல்லாம் பாக்குறான், கெஞ்சுறது வேண்டது எல்லாம் வேஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் டைரக்டா நம்ம சிவங்கிட்டே போய், பிரபு நீங்க என்ன சும்மாவே நின்றுட்டு இருக்கீங்க, உங்களால முடியாததுன்றது என்ன இருக்கு, நீங்க தான் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளாச்சே, இதற்கு முன்னாடி எல்லாம் தேவி இப்படி கோவப்பட்டு மலையேறின போதெல்லாம் அவங்கள மலையிறங்க வச்சது நீங்க தானே, உங்களால முடியும், தேவியை அமைதிப்படுத்துங்கன்னு இவன் நம்ம சிவனுக்கே மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சிவனும் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம தான் இருக்கிறார். இப்பதாங்க ஆக்சுவலா என்ன பிரச்சனைங்கிறது நம்ம விஷ்ணு பகவான் சொல்றாரு. அதாவது விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, இப்போ சிவனே நினைச்சா கூட அவரால தனியா தேவியை அமைதிப்படுத்த முடியாது. ஆதிசக்தி எப்படி சதி சக்தியோட முழு உருவமோ அதே மாதிரி அதே ஈக்குவல் சக்தி இருக்கிற ஒரு பெண்ணாலதான் தேவியை அமைதிப்படுத்த முடியும். பட் அப்படி ஒரு பெண் சக்தி இந்த உலகத்துல இப்போ வரைக்கும் கிடையாது. சிவனுக்குள்ள புருஷ சக்தி தான் இருக்கு. இப்போ தேவிக்கு ஈக்குவலான சக்தியோட இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நாம எங்க போறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை என்ன அப்படிங்கறத சொல்லிவிட்டு நம்பிக்கை இல்லாம அப்படியே பேசுறாரு. பிரம்மாவும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சிவன் வழியே இல்லைன்னு தெரிஞ்சாலும் மனசுக்குள்ளாகவே, பார்வதி நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், நிச்சயம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், உன்னை நான் மீட்டுருவேன், யூ டோன்ட் வரி டார்லிங் அப்படிங்கிற மாதிரி இவர் கண்களாலேயே கண்ணீரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இவங்க எல்லாரும் பேசுறதை கேட்டுவிட்டு நம்ம தேவி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இன்னும் பயங்கர கோபமாகி, இவங்க என்ன எல்லா பேர்களும் காலில் விழுந்து கதறி நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்களேங்கிற மாதிரி அந்த இடத்துலயே ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி ஒரு சுழல் காத்த வர வச்சு அந்த புழுதி சுழலுக்கு மத்தியில இருந்து
அந்த ஏரியா விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. ஆனா அதே கோவத்தோட தான் போறாங்க. காலில் விழுந்து கிடக்கிறவங்க எல்லாம் இப்ப முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா தேவி அங்க இல்ல. பார்த்ததும் முருகன் இன்னும் வருத்தமாயிடுறாரு. அழுதுகிட்டு அவங்களோட காலடி மண்ணை கையில வச்சுக்கிட்டு அப்படியே கதறி கதறி நம்ம குமரன் அழுகிறத பார்த்து சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே அழுகுறாங்க. நம்ம முருகனும் நாராயண பகவான் அட்வைஸ் பண்ணாரு. சிவன் பார்வதினு எல்லாருமே தொடர்ந்து அட்வைஸ் பண்ணாங்களே, இவ்வளவோ சொன்னாங்களே, நாம கேட்கலையே அப்படின்னு மனசு நினைச்சுக்கிட்டு எல்லாமே என்னாலதான், அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு அழுதுகிட்டே இருந்தாரு இல்லையா. இப்ப திடீர்னு இதை யோசிக்கிறார். எந்திரிச்சு அவரோட வாழை கையில எடுத்துக்கிட்டு டைரக்டா சிவன் கிட்ட நடந்து போறார். முருகன் நடந்து போற அந்த தோரணையே சரியில்லையே, என்னடா பண்ண போறான், கையில வேற வாழை வச்சிட்டு இருக்கானே அப்படின்னு எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முருகனும் சிவன் கிட்ட போய், அப்பா தப்பு என் மேலதான், நீங்க எவ்வளவோ தடவை எத்தனையோ அட்வைஸ் கொடுத்தீங்க, ஆனா நான் எதையுமே கேட்கல, நான் மட்டும் அந்த பாவி அருணாசுரனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கலனா இப்ப இந்த நிலைமையே உருவாகி இருக்காதுன்னு இவர் அழுதுகிட்டே பேச, நம்ம நாராயணரோ பையன் தப்பான முடிவை எதுவும் எடுத்துட போறானோ அப்படின்னு பயந்து, முருகா ஆமா நீ மட்டும் அருணாசுரனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கலனா இந்த சிச்சுவேஷனே உருவாகி இருக்காது. ஆனா நினைச்சு பாரு, ஒருவேளை நீ மட்டும் அவனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கலனா அவனை எப்படி நாம அழிச்சிருக்க முடியும்? நீ சத்தியம் செஞ்சு கொடுத்ததுனால தானே தான் அம்மாவை உயிர்ப்பிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையோட இவன் தவம் பண்ணான். தவம் பண்ணி தன்னோட மரணத்துக்கு காரணமாக இருக்க போறது பார்வதி தேவிதான் அப்படின்னு தெரியாமையே தேவிய வாங்க வாங்கன்னு அவ வாயால கூப்பிட்டான். சோ இப்ப அருணாசுரன் செத்ததுக்கு இந்த நல்ல காரியத்துக்கு நீ ஒரு வகையில காரணம், நல்லதுதான் நடந்திருக்குப்பா அப்படின்னு முருகனை சமாதானப்படுத்த பாக்குற. ஆனாலும் நம்ம முருகன் கேட்கிற மாதிரி தெரியல. தொடர்ந்து அழுதுகிட்டே, இல்ல மாமா அது நல்லதா இருந்தாலும் நல்லபடியா முடிஞ்சாலும் இப்ப எங்க அம்மா கஷ்டப்படுறதுக்கு நான் தானே காரணம், நீங்க கூட அட்வைஸ் பண்ணீங்களே மாமா, நான் கேட்கலையே புலம்பிட்டு சிவன் பக்கம் திரும்பி, அப்பா நான் செஞ்ச பாவம் அது மன்னிக்க முடியாத குற்றம், அதுக்கு பிரயாச்சித்தம் தான் ஒரே வழி, நான் ஒரு ஒழுங்கான சேனாதிபதியா நடந்துக்கல, அதனாலதான் இப்ப பிரச்சனை இம்புட்டு பெரிய இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த வாழை பாக்குறான். அதை நம்ம சிவனோட கால்ல வச்சுட்டு, அப்பா நான் சேனாதிபதிங்கிற அந்த பதவிக்கு இனி தகுதி இல்லாதவன், அதனால என் பதவியை நான் தியாகம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து போறேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு இவர் பாட்டுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துட்டு அங்க இருந்து நடைய கட்ட ஆரம்பிச்சிடுறார். நம்ம சிவனும் கூட ஒண்ணுமே சொல்லல, அவர் ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கிறார். நம்ம கணேசன் தான் ஃபர்ஸ்ட் முருகன் கிட்ட பேசி அவரை தடுக்க பாக்குறாரு. ஆனா அவரும் கேட்காததுனால சிவன் கிட்ட போய், அப்பா அண்ணாவை ஸ்டாப் பண்ணுங்க, போக வேண்டாம்னு சொல்லுங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனா நம்ம சிவன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம தான் இருக்கிறாரு. சிவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அப்பா நம்மள மன்னிக்கவே மாட்டார் அப்படின்றத நினைப்போட நம்ம முருகனும் அங்க இருந்து இன்னும் சோகத்தோட கிளம்பி போறார். இப்ப நம்ம ஆதிசக்தி அந்த ஏரியா பக்கம் இல்ல, முருகனை ஸ்டாப் பண்றதுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்களை எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு தெரியல. சோ ப்ராப்ளம் ரொம்ப பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாராயணர் கிட்டையும் பிரம்மதேவர் கிட்டையும் இனி என்ன ஆகும், எதிர்கால பிரச்சனைகள் என்ன அப்படின்னு விசாரிக்க அவங்க சொல்றத பார்த்தா இப்ப நம்ம ஆதிசக்தி இந்த பிராமரி தேவியாக எதற்கு அவதாரம் எடுத்தாங்க, இந்த அருணாசுரனோட மனசுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை அந்த தீமையை அழிக்கத்தான். அவன் ஜெத்தும் இந்த அவதாரம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறதுனால அந்த அவதாரத்தோடு கூடயே சேர்ந்து பிறந்த அந்த கருப்பு தேனீக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுது, நம்ம அருணாசுர மாதிரியே தீய எண்ணங்களை மனசுல வச்சுக்கிட்டு சுத்தி திரியிற எல்லா மனுஷங்களையும் அசுரங்களையும் ஒருத்தரை விடாம எல்லாரையும் கடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. சோ சீக்கிரமாகவே அப்படின்னா அது இந்திரன் நல்லா கொண்டிருக்கானா, அதுல கூடவா பாகுபாடு, தேவர் இந்த அசுரர்களையும் மனுஷர்களையும் தான் கொள்ளுமே. அங்க ஒருத்தன் பக்கத்திலே இருக்கான் கொண்டை எவ்வளோத்துக்கு வச்சுக்கிட்டு, அவனை போய் கொட்டுங்களேன். ஐயா தேனீக்கள் கூட என்னங்க பார்ஷாலிட்டி பார்க்குது. தேவியை அமைதிப்படுத்தலைன்னா இந்த தேனீக்களால உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கட்ட எண்ணம் மனசுல இருக்கிற எல்லா பேருமே செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம அருணாசுரனுக்கு கிடைச்ச அந்த கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். எல்லா பேருமே அல்ப ஆயுசுல செத்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா நம்ம தேவிக்கும் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குன்னு வேற சொல்றாரு நம்ம பிரம்மதேவர். சோ இப்ப நம்ம முன்னாடி ரெண்டு பிரச்சனை, ஒண்ணு அந்த தேனீக்கள் பிரச்சனை, கொஞ்சம் கெட்ட எண்ணங்கள் மனசுல இருந்தா கூட போதும், அதை சால்வ் பண்ணி அந்த மனிதர்களை அசுரர்கள் எல்லாம் போய் போட்டு தெளிக்கிட்டு இருக்கு. உலக மக்கள் எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பிரச்சனை நம்ம தேவியை தான் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். என்ன பிரச்சனை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்னு நம்ம நாரதர் கேட்க பிரம்மதேவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம தேவி இப்போ ரொம்ப கோவத்துல ஒரு மாதிரி சரியாக செயல்படக்கூடிய அந்த நிலைமையில இல்ல இல்லையா, எது நல்லது கெட்டதுங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இல்ல இல்லையா, சோ அத ஒருத்தி பழிவாங்குவதற்காக யூஸ் பண்ணிக்க போறா அப்படின்னு நம்ம பிரம்மதேவர் சொல்றாரு. அது யாரா அந்த ஒருத்தினை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தேனி கூட்டம் இருக்குல்ல, அதுக ஒரு எருவு மாட்டை ரொம்ப நேரமா துரத்திட்டு வர மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு அந்த எருவு மாட்டுல இருந்து மண்டையில கொம்போட ஒரு லேடி வர, அவ நம்ம தேனீக்கள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நதிக்குள்ள போய் மறைஞ்சு உடம்பு ஃபுல்லா தண்ணி குள்ள போற மாதிரி உடம்பு ஃபுல்லா தண்ணியில நினைக்கிறா, தண்ணி ஆக்குறா. அடுத்து எந்த தேனீக்களாலையும் இந்த லேடியை ஒன்னும் பண்ண முடியல. சரி யாரா இந்த லேடி, இவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு உயிர் காப்பாத்தி கொண்டாலே, எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு பார்த்தா இவ பேரு தான் மகிஷி அப்படின்னு நம்ம சிவன் சொல்லி முடிக்கிறாருங்க. இந்த மகிஷி என்ன பண்றா அப்படின்னு போய் பார்த்தா நதிக்குள்ள இருந்துகிட்டே எத்தனையோ நாளா நான் இந்த நேரத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன், இனி மகிழ்ச்சியான நான் நிச்சயம் பழிவாங்கியே திருவேன்னு இவ அந்த தேனீக்களை பார்த்துட்டே பேசிக்கிட்டு இருக்கிறா. இவ யார பழிவாங்க போறா, யாரு இவ அப்படின்னு ஒண்ணுக்குமே நமக்கு பதில் கிடையாது, பதில் தெரியாது. ஆனா சிவனுக்கு இதற்கான விட தெரியும்.
தெரியும். சிவன் தான் இவ யாரு என்னங்கறத நம்ம கிட்ட சொல்லணும். ஆக்சுவலா இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன, யாரா வேணா இருந்துட்டு போ, மனசுல கொஞ்சோண்டு கெட்ட எண்ணம் இருந்தாலே தேனீக்கள் கூட்டம் அப்படிப்பட்டவர்களை அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மகிழ்ச்சி மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டா. நம்ம ஆதிசக்தி ஒரு காலத்துல இந்த பொண்ணுங்க வீக்னஸா இருக்கிற ஒரு அசுரனை கொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? மகிஷாசுரன் பேரு. அவனோட தங்கச்சி தான் இந்த எருமை மாடு கொம்போட இருக்கக்கூடிய இந்த லேடி மகிஷி. மகிஷாசுரனோட தங்கச்சி பேரு மகிஷி. அவதான் இவ. தான் அண்ணன் ஜாவுக்கு காரணமாக இருந்த ஆதிசக்தியவே கொல்லணும், பழி வாங்கணும்னு தான் இவ இத்தனை காலமா காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இவள ஒரு சாதாரண அரக்கின்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஏன்னா சிவன் சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த அரக்கிய தேனீக்களால மட்டுமில்ல, என்னாலயோ இல்ல என் ஆதி அரக்கினா கூட கருப்பு கலருக்காக எருமை மாடை தூக்கிட்டு வந்தாங்க. ஏன் ஒரு பசு அரக்கியா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஏன்னா அது வெள்ளையா இருக்கு, சாதுவா இருக்கு. அதுன்னா மட்டும் அந்த இந்திரண்ட வீட்டில் இருக்கிற அந்த என்ன மாடு கேட்கறதெல்லாம் கொடுக்குற மாடு, ஏதோ ஒரு மாடு கேட்கறதெல்லாம் கொடுக்குற ஒரு மாடு. இப்போ கெட்ட எண்ணெய் பிடிச்ச மாடு அப்படின்னா கருப்பு மாடுக்கு பதிலாக அந்த எருமை மாடு. இங்கே இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சு விளையாடுற கேம் இருக்கு. ஆஹா, அப்போ நாரதர் தலை முழுக்க கெட்டது தான், கருப்பாக இருக்கு. சக்தியால கூட அவளை கொல்ல முடியாதுன்னு நம்ம சிவன் எல்லார் மேலயும் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறார். ஏன் அதெல்லாம் கொண்டுருவீங்க சார் நீங்க? அட நான் தான்ப்பா அவளுக்கு அவசரப்பட்டு வரத்தை கொடுத்து விட்டேன். என்ன பண்றது, தவம் பண்ணா வரம் முடிச்சுத்தானே ஆகணும்னு திருன்னு முடிச்சுக்கிட்டு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை கேட்டுட்டு எல்லாரும் இன்னும் ரொம்ப பதறாங்க. வரம்னா சும்மா சாதாரண வரம் இல்லப்பா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, பழி வாங்கணுங்கிற அந்த காரணத்துக்காகவே இவன் நம்ம பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சு வரம் வாங்கியே ஆகணும்னு ஒத்த கால நின்று இருக்கிறான். எல்லாம் தெரிஞ்சிருந்து நம்ம பிரம்மதேவர் அவளோட தவம் முடிந்த பிறகு அவருக்கு போய் காட்சி கொடுத்திருக்கிறார். அவ வரமா எல்லாரும் கேட்கிற மாதிரி எனக்கு அமரத்துவத்தை வரமா கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கிறா. ஆனா நம்ம பிரம்மதேவர், இல்லமா இந்த வரத்தை என்னால தர முடியாது, நீ வேணா யாரு மூலமா சாகணும் அப்படிங்கறத வேணா நீ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மகிழ்ச்சியும் நல்லா யோசிக்கிறா. நாம நம்ம அண்ணன் ஜாவுக்கு பழி வாங்கியே ஆகணும், அதுக்கு நாம சாகாம இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, யாருமே நினைச்சு பார்க்க முடியாத இயற்கையில சாத்தியமே இல்லாத ஒரு ஆளால தான் தனக்கு சாவு வேணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டா. இப்ப கூட ஒருத்தன் செத்தான், அருணாசுரன். 4 கால் வரைக்கும் இருக்கிற உயிரினங்களால எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு பார்த்தா 6 கால் பூச்சி தேனி இருக்கு, 8 கால் பூச்சி சிலந்திகள் இருக்கு, நீ எவ்வளவோ கால்களோட ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. அவன் தப்பு பண்ணிட்டான். ஆனா இந்த அம்மா மகிழ்ச்சி ரொம்ப விவரமா என்ன பண்ணிருக்கு, ஆம்பளையும் சேர்ந்தா குழந்தை பிறக்குமா? பிறக்காது இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு குழந்தையாலதான் எனக்கு சாவு வரணும்னு கேட்டிருப்பா. அதுவும் எப்படி, எல்லாம் வல்ல நம்ம ஈசனும் நாராயண பகவானும் 2 பேரும் சேர்ந்து பெத்தெடுத்து உருவாக்குன ஒரு குழந்தை மூலமா தான் தனக்கு சாவு வரணும்னு பிரம்மதேவர் கிட்ட வரம் கேட்டிருப்பா. பிரம்மதேவரே இந்த வரத்தை கேட்டு ஆடி போறாரு. ஆனா வேற வழி இல்ல, ததாஸ்து தாரேமா அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்து கிளம்புனதும், பத்தி உங்களுக்கு தெரியாது சார், உங்களை கொல்லணும்னா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க. அதான் இது ஒருத்தன் ஒரு போதையில எழுதியிருப்பான்ல அந்த டிராமா, ஒருத்தன் ஒரு துப்பு கெட்ட தோஷி, அவன் எழுதுவான். அவன் எழுதி பிறக்க வச்சு இயற்கைக்கு மாற அவனை வளர வச்சா அது இயற்கையில் நடக்காத ஒரு குழந்தை வந்தவங்களை ஈஸியாக கொல்லும். உங்களை கொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீசன் போதும், கருப்பு கலர்ல எருமை மாடு மாதிரி இருக்கீங்களா போட்டுருவாங்க. பெற்று விட்டேன் அப்படின்னு சம குஷியில குதிக்கிறான். ஏன்னா ஆம்பளைக்கும் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. அதுலயும் குறிப்பா சிவனுக்கும் விஷ்ணுக்கும் குழந்தை பிறக்குமா? வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இவ ஆணவத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. இதையெல்லாம் நம்ம பிரம்மதேவர் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம நாரதர் என்ன சொல்றீங்க, அப்ப இந்த மகிழ்ச்சி பழி வாங்குற எண்ணத்துல நம்ம தேவியவே அட்டாக் பண்ணுவாரா? ஆனா இதனால நம்ம தேவிக்கு ஒண்ணும் ஆகப்படுறது இல்ல, அவங்க உசுருக்கு ஆபத்து இல்லைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனா அவங்களோட கோபம் இன்னும் பயங்கரமாக அதிகமாகுமே, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு டென்ஷன் ஆனாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகுமே, அது இன்னும் இந்த உலகத்துக்கு ஆபத்தே. சோ இந்த மகிழ்ச்சி எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி நாம தான் ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு தேவியை அமைதியாக்கணும்னு இவரு நிலைமையை எடுத்து சொல்லி பேசிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம கணேசன் அவர் சிவங்கிட்ட போய், அப்பா என்னப்பா உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நீங்க அம்மாவோட பெண் சக்திக்கு ஈக்குவலான ஒரு பெண் ரூபத்தை எடுங்க, அம்மாவை சமாதானப்படுத்துங்கன்னு ஐடியா கொடுக்குறாரு. ஆனா நம்ம சிவனும், இல்ல கணேசா, அப்படி பண்ணா புருஷ சக்தியும் பெண் சக்தியும் சேர்ந்ததுதான் நாங்க. சக்தியை சமாளிக்கிறதுக்காக மீதி பாதி சிவனாகிய நான் சக்தியாக மாறினா சிவன் பாதி சக்தி பாதின்னு இருந்த இந்த நியதி மாறி முழுவதும் சக்தியாக முழுவதும் பெண் சக்தியாக மாறி போயிடும். அப்புறம் இது இந்த உலகத்துக்கு நல்லதில்ல, இருக்கிற பிரச்சனையை விட இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து முடியும். அதனால என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாதா மகனே அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனா கூட்டத்தில் இருக்கிற யாருமே இதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அதுலயும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம இந்திர, அவனுக்கு ஏதோ பயம் வர ஆரம்பிச்சது போல. அது எப்படி நாம சும்மா இருக்கிறது, அதெல்லாம் அப்படியே விட்டுற முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம தேவி, நம்ம பொம்பளையா மாத்த முடியாதா? பெண் சக்தி எங்க இருக்கும், எங்க இருப்பாங்க, அவங்கள
முதல்ல நாம கண்டுபிடிக்கணும்னு இவன் பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம லட்சுமி தேவி தான் நாராயணர் இருக்காரு. மோகினி அவதாரம் பெண் சக்தி தானே. தேவி பார்வதியோட சக்திக்கு ஈக்குவலான ஒரு சக்தியா நாராயணரால இருக்க முடியும். நாராயணரோட மோகினி அவதாரத்தினால கண்டிப்பாக அது சாத்தியம் அப்படின்னு இவங்களே ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா நம்ம நாராயணரோ இதுல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி, ஏமா நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாதிரி லட்சுமி தேவியை பாக்குறாரு. நாராயணர் தான் இப்படி நினைக்கிறாப்ல. பட் அந்த கூட்டம் ஃபுல்லா நாராயணர் தான் தங்களோட ஒரே நம்பிக்கைன்னு நினைச்சு ஒரு மாதிரி அவரை பாக்குறாங்க. சிவனுமே கிட்டத்தட்ட அப்படித்தான் நாராயணரை பாக்குறாங்க. எல்லாரும் இப்ப நாராயணர் இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுக்கு ஓகே சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் பவர் இருந்தா யாரையும் கேட்க மாட்டேன். இந்திரா நீதான் பெண் சக்தி அப்படி அவனை பெண்ணாக்கிட்டு காமெதிக்கா வலிச்சா சொல்றீங்களா அப்படின்னு கேட்பேன் நான். உடனே பிரம்ம சொல்லுவாரு, வலிச்சா சொல்லப்பாது கோமதி ஏன் கேட்டுனா இருக்கேன். கோமதி அக்காவுக்கு இவன் ஏதாவது பண்ணணுங்க. எனக்கு என்னடா எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்களே என்ன பண்றதுன்னு டக்குன்னு யோசிச்சு சிவனும் விஷ்ணு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரி தனியா பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு கூட்டம் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி இவங்க காத்து கிடக்குற அந்த நேரத்துல அந்த பக்கம் போய் மகிழ்ச்சி என்ன பண்றான்னு ஒரு எட்டு பார்த்து வந்துருவான். அவளை சுத்தி அவளுக்கு மேல எல்லா இடத்துலயும் தேனி கூட்டம் பறந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா. இவன் என்ன பண்றான்னா அந்த நதி நீரை அப்படியே மேல் நோக்கி இவ வீசி தன்னோட சக்தியை பயன்படுத்தி அந்த தேனீக்கள் அத்தனையுமே ஒரு ஜெயில அடைக்கிற மாதிரி அடைச்சிடறான். தன்னோட தேனீக்களை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஏற்கனவே ஆக்ரோஷத்துல இருக்கிற நம்ம தேவி இன்னுமே காண்டாகிறாங்க. ஆக்சுவலா இந்த மகிழ்ச்சியை எதிர்பார்த்ததும் அதைத்தான். சும்மா ஒரு பேச்சு கேட்கிறேன், ஒரு கால் யாரோ என்னமோ பண்ணி தேவியை அமைதியாக்கிட்டா கூட தேவிக்காக வந்து இந்த தேனீக்களை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தினா அவங்க நார்மல் மோடுல இருப்பாங்களா? கண்டிப்பா அவங்க ருத்ர ரூபத்துக்கு மாறி தன் தேனீக்களை காப்பாத்த மறுபடியும் பெரிய லெவல்ல பிரச்சனை வந்து நிக்கும். இதுதான் மகிழ்ச்சியோட கணக்கு. இப்படி ஒரு கணக்கு போட்டுவிட்டு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். கட் பண்ணி சபை கூட்டத்துல இருந்து மறைஞ்சு போனாங்கல்ல நம்ம சிவனும் நாராயணரும். அவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்தா அங்க நம்ம சிவன் ஒரு மலை உச்சியில நின்னுக்கிட்டு விஷ்ணு ஆதி காலத்துல இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் இது ஒரு புது பிரச்சனை. சீக்கிரமா நாம தீர்வை கண்டுபிடிக்கலனா உலகமே அழிவதற்கான அபாயம் கூட இருக்கிறது. சோ நீங்க மோகினி அவதாரம் எடுத்தே ஆகணும். இது என்னோட வேண்டுதல். பாரு அதுக்கு எடுத்து இல்ல பொண்டாட்டிய காப்பாத்தணும்ல. அப்புறம் வேற சொல்லுப்பா. இல்ல மோகினி அவதாரம் எடுத்து என்னத்த சொல்றது சொல்லி வேண்டி கேட்டுக்க நம்ம நாராயணரோ, சிவனே என்ன பேசுறீங்க? நான் மட்டும் அந்த அவதாரம் எடுத்தா எதிர்காலத்துல என்னென்ன ஆகும், என்னென்ன பஞ்சாயத்து வரும்னு என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் தேவையில்லாம என்கிட்ட இந்த வேண்டாத ஒரு ரிக்வெஸ்ட வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், இங்க பாரு மச்சான், பிரசன்ட் ஃபியூச்சர் நிகழ்காலம் எதிர்காலம்னு 2 இருக்கு. ஆனா இப்போ எது முக்கியம்? எதிர்காலத்தை பத்தி அப்புறம் பார்ப்போம். நிகழ்காலத்தை நம்ம காப்பாற்றணும்ல. இப்ப நிகழ்காலத்தை காப்பாத்துறதுக்கு நீ மோகினி அவதாரம் எடுக்க வேண்டியது அவசியம்ங்கிறார். அதே மாதிரி ஒரு கால் மோகினி அவதாரம் எடுத்தா குடும்பம் 2 ஆயிடுங்கிறது இவங்க 2 பேருக்கும் தெரியும். சோ உலகம் முக்கியமா நம்ம குடும்பம் முக்கியமா அப்படிங்கறதையும் நாம குடும்பம் என் பொண்டாட்டி பார்வதி நாளை பின்ன நார்மல் மோடுக்கு வந்தா கூட அவ நிச்சயம் இதை நினைச்சு கவலைப்படுவா, ஃபீல் பண்ணுவா. எல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன். அதை நினைச்சு நீங்க எதுவும் தப்பான முடிவு இப்ப எடுத்துட வேண்டாம் அப்படின்னு ஃபுல் பிளான்டா நம்ம சிவன் பேசிட்டு இருக்கிறார். ஆனா நாராயணர் தான் இன்னும் முடிவெடுக்க முடியாம யோசனையில இருக்கிறார். எதிர்கால பிரச்சனையில யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆனா சபையில எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் 2 பேரும் மீட்டிங்க போட்டு அவ்வளவு நேரம் தனியா பேசிட்டு இருக்காங்க. சட்டுப்பட்டு ஒரு முடிவெடுக்க தெரியாதா அப்படின்னு ஓவரா பேச அங்கதான் நம்ம நாரதர் இருக்கிறாரு. அவர் இந்திரன் பேசுறத பார்த்துட்டு, இந்திரா ரொம்ப கவலைப்படாத, உன்னோட தேவராஜ சிம்மாசனத்துக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு முன்னாடி சிவனும் நாராயணரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துருவாங்க. சோ கவலைப்படாதன்னு அதே சமயம் அந்த ஏரியா பக்கம் புகையை போட்டுட்டு நம்ம சிவனும் நாராயணன் வந்து சேர்ந்துறாங்க. நாராயணருக்கு கொஞ்சம் கூட இந்த மோகினி அவதாரத்துல இந்த பிளான்ல இன்ட்ரெஸ்டே இல்ல போல. லட்சுமி தேவி கூட நான் ஏதோ ஆதிசக்தியோட வேதனையை தாங்கிக்க முடியாம தான் இந்த ஐடியா கொடுத்தேன், எனக்கு நிகழ்காலம் மட்டும் தான் தெரியும், ஆனா முக்காலமும் உணர்ந்தவங்க நீங்க 2 பேர் தான். சோ என்னோட ஐடியாவை ஏத்துக்கணும்னு ஒண்ணு சட்டம் கிடையாது. நீங்க 2 பேரும் யோசிச்சு உலகத்தின் நன்மைக்காக நல்ல முடிவெடுங்க, என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா அவங்க சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம நாராயணர், இல்லமா நீ கொடுத்த ஐடியா சூப்பர் தான், ஆனா ஆணாகிய நான் பெண்ணாக மோகினி அவதாரம் எடுக்கிறது உனக்கு ஓகேவா? மோகினி அவதாரம் எடுத்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் நான் மோகினியாகவே கன்னியூ பண்ண வேண்டியிருக்கும், எனக்கு துணையாக நிப்பையா அப்படின்னு கேட்க லட்சுமி தேவியும் முழு சம்மதத்தோட கண்டிப்பாக அப்படின்னு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துறாங்க. லட்சுமி தேவியே சரின்னு சொல்லிட்டதுனால நம்ம நாராயணரும் கவலையே இல்லாம ஃபுல் மேக்கப்போட அப்படியே மோகினியா மாறி அவதாரம் எடுத்து விடுகிறார். நாராயணரை ஒரு பெண் வேஷத்துல ஒரு பெண் அவதாரத்துல மோகினி அவதாரத்துல பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாரும் சந்தோஷமாக்கி மோகினி தேவியை வணங்குறாங்க. இங்க ஒரு அளவுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி தான் தெரியுது. ஆனா உலகத்துல இந்த தேனீக்களோட தொல்லை தாங்க முடியல. யாராவது கொஞ்சம் கெட்ட எண்ணத்தோட இருந்தா கூட அவங்க எல்லாரையும் பிடிச்சு கடிச்சு வச்சு கொல்ல முயற்சி பண்ணுதுங்க இந்த தேனீ கூட்டம். எல்லா மக்களும் மகாதேவா ஆண்டவா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, நம்ம தேவி அமைதியாகணும். அதுதான். சோ இந்த மிஷன் இம்பாசிபிள பாசிபிள் ஆக்க ஒரு பக்கம் நம்ம மோகினி, இன்னொரு பக்கம் நம்ம சிவனும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க பிளான் என்னன்னா, நம்ம சிவன் தியானத்துல இருந்து
டெலிபதி மூலமா நம்ம தேவி கூட மனசோட பேசுவார். இன்னொரு பக்கம் நம்ம மோகினி தேவி அவங்க டைரக்டாகவே ஆதிசக்தியை அதான் நம்ம பிராபரி தேவியை மீட் பண்ணி அவங்கள அமைதியாக்க போவாங்க. ஒருத்தர் மனதளவுல அமைதியாக்க பார்ப்பாங்க, இன்னொருத்தவங்க உடலளவுல அமைதியாக்க பார்ப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் அவங்கவங்க ஒர்க்க பார்க்க கிளம்பியாச்சு. அப்ப நம்ம பிரம்மதேவரும் மத்தவங்க எல்லார்கிட்டையும் சரி நடந்து போச்சு, இனி மீதி வேலையை அவங்க ரெண்டு பேர் பார்த்துப்பாங்க, சும்மா சபையில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லாம அவங்கவங்க போய் வேலையை பாருங்கப்பா, போங்க போங்க அப்படின்னு கூட்டத்தை கலைச்சு விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த மகிழ்ச்சியை பார்த்தா அவ கையில வாளோட நம்ம தேவிய பொண்ணே ஆகணும்னு ஆதிசக்தி எங்க 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 அப்படின்னு தேடிட்டு சுத்திட்டு தெரியுதா. தேவியாலையோ இல்ல தேனீக்களால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட தான் வரம் இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆணவத்தோட பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு தெரியுதா. இவ ஆணவத்தை அடக்குறதுக்கு தான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தை பிறக்காது அப்படிங்கறத மாத்தி அப்படி ஒரு குழந்தைய உண்டாக்கத்தான் மோகினி அவதாரத்தை எடுத்திருக்கிறார் நம்ம விஷ்ணு பகவான். நீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். காத்துறேன். இந்த பிராண்ட் சரக்கு அடிச்சுட்டு கதை எழுதுனாலும் அவனுக்கு இஷ்டப்பட்ட வீட்டுக்கெல்லாம் கொண்டு போறாங்க கதையை. ஐயோ யாருக்கா அந்த ரைட்டர்? ஐயோ நிறுத்தி தொலையா. ஐயோ உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் சார்.